ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் சாலை கருவாடு பொரிக்க போகிறேன். அது உங்கள்கிட்ட காட்டினேன். ஏன்னா திருநெல்வேலி தூத்துக்குடியெலாம் ஃபேமஸ் சாலை கருவாடு. அது என்ன பண்ண ஒன்றுமே இல்லை, கழுவிட்டேன். அதில் உப்பு போடக்கூடாது, ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். மிளகாத்தூள் மட்டும் போடுவோம். சிம்பிளாக செய்கிறது தான், 5 நிமிஷத்தில் செய்கிறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மிளகாத்தூள் போட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். அவ்வளோ ஒரு கருவாடுக்கு சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்ற போகிறேன் கொஞ்சம் தான். இது ஊரே மணக்கும் பாருங்கள், 8 ஊர் மணக்கும். இந்த சாப்பாடு ஒன்று வச்சாலே போதும், அந்த சாப்பாடு மொத்தம் காலியாகிடும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடை மிஞ்சவே முடியாது யாராலையும். நான் சும்மா இன்றைக்கி ஆளுக்கு 2 ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பொண்ணு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். சரி, நீ கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி ஆளுக்கு 2 கால் வச்சுருக்கேன். கடுகு போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்காக தான் காட்டுறேன். இல்லைன்னா இப்போ வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செய்யலாம். இது டக்குன்னு ஆயிரம் நமக்கு சாம்பாருக்கெல்லாம். ஏற்கனவேலாம் ஊரில் அவ்வளோ டிமாண்டாக இருக்கும் அந்த கருவாடுக்கு. ஏன்னா நம்ம அந்த சண்டையாந்து எல்லோரும் போவாங்க, எல்லோரும் வாங்கிட்டு வருவாங்க. மீதி டைமில் கொஞ்சம் மலிவாக இருக்கும். இல்லைன்னா ₹1 கூட சொல்கிறாங்க இந்த இவ்வளோண்டு கருவாடு. மீதி டைமில் மலிவாக இருக்கும். உங்களுக்கு ₹125 கூட விற்கும். சாலை கருவாடு சூப்பராக பொரிச்சிட்டேன். செம்ம வாசனை. என்னடி செய்கிற இவ்வளோ வாசனைன்னு கேட்டாங்க. கருவாடு வறுக்கிறோம்ப்பான்னு. அட பாவமே, நீங்களாம் சாப்பிட்றீங்களான்னாங்க. இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு இதுதான். வந்து பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். யார் யாருக்கு கருவாடு பிடிக்கணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நிமிஷம் உங்களுக்கு கருவாடை ஃபஸ்ட்டு காட்டியிருக்காது எப்படி செய்யணுன்னு. இந்த கருவாடு சாம்பாருக்கு சும்மா டாப்பாக இருக்கும். அதுமாரி ஒயிட் ரைஸ் நல்லா உதிரியாக, கார அரிசி அந்த நம்ம வந்து கேரளா மட்டரிசி செய்யலை. ஏன்னா பொண்ணு ஊர்லேயும் அதே சாப்பிடுவோம். அதனால் அவளுக்கு வெள்ளை அரிசி பண்ணிட்டேன். அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ஒன்று சிம்பிளானது. அப்புறம் கோஸ் பொரியல், பைத்தப்பருப்பு போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு சூப்பரான சாப்பாடு. அப்புறம் ஊரே மணக்கிற கருவாடுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நாக்கு ஊறுது சாப்பிட்ணுன்னு. திருநெல்வேலி தூத்துக்குடி ஃபேமஸ் இது. எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஊருக்கு போனால். அப்புறம் செந்தூரா மாம்பழம் வந்து தர்பீஸ் வாங்கும்போது அக்கா தோட்டத்து பழம் ரொம்ப நல்லா இருக்குது, எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 5 பழம் சும்மா தான் கொடுத்தாரு. சாப்பிட்டு அவ்வளோ தேன் மாதிரி இருந்துச்சு. இனிமேல் அடுத்த வாட்டி இந்த பழம் தான் வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.